ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரியில் தான் இருக்கோம். இப்போ இந்த ஏலகிரியில் நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம லேக் போட்டிங் தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1 o'clock ஆகிருக்கு. இப்போலேருந்து ஆரம்பித்து எப்படியும் நாளைக்கு ஈவினிங் போல் தான் நம்ம ரிட்டர்ன் சென்னை போவோம். அதுக்குள்ளே இந்த ஏலகிரியில் நம்ம என்னென்ன பிளேஸ்லாம் நம்ம சுற்றி பார்க்க முடியுமோ அதை அந்த அளவுக்கு பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஏலகிரி போட்டிங் ஏரியா. போட்டிங் மட்டும் இல்லாமல் இதில் சின்ன சின்ன கேம் ஜோன்ஸும் இருக்குது. வாங்க போகலாம். லேக் பார்க்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. நாங்கள் சண்டே வந்தோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம்னு உங்களுக்கே தெரியும். எப்படியோ ஒரு வழியாக அடித்து பிடிச்சி டிக்கெட்டை வாங்கிட்டோம். போட்டிங் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இந்தமாரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்குலாம் யூஸ் ஆகாது. நீங்கள் குழந்தையோடு வந்தாங்கன்னா இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கினது ஒரு கூட்டம்னா இங்கே போட்டிங்க்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் குட்டியாக ஒரு லஞ்சே முடிச்சிட்டோம். இங்கே போட்டிங்க்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரோ போட்டாக இருந்தால் ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ். அதுவே நீங்கள் பெடலிங் போட் எடுத்தால் ஒரு போட்டு வந்து 200 ருபீஸ். நாங்கள் வந்து 6 பேர் போனோம். பட் ரோ போட்டில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் பெடல் போட்டே வாங்கிட்டோம். எங்களுக்கு 100 ருபீஸ் வேஸ்ட்டாக தான் போச்சு. பட் பரவாயில்ல, ரோ போட்டை விட பெடலிங் போட்டில் தான் நல்லா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஆர் கேம்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் மாலில் விளையாடிருக்கோம். பட் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செல்குள்ளே நிற்க வச்சு இந்தளவுக்குலாம் புஷ் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ லைட்டாக நம்மளை புஷ் மட்டும் தான் பண்ணி விடுவாங்க. இது வந்துட்டு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் என்னோடய தங்கச்சிக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவளுக்கு நாங்கள் வந்துட்டு டிஃபிகல்ட் லெவல் ஜாம்பி கான்செப்ட் அதுதான் கொடுத்துருந்தோம். பட் இவள் அதுக்கு கூட கத்தலை, எப்படியோ ஸ்ட்ராங்காக நின்று விளையாடிட்டு வந்துட்டா. இதிலே பார்த்திங்கன்னா டிஸ்னி லேண்டு அந்த மாதிரி மைல்டாக அந்த மாதிரி கான்செப்ட் கூட இருக்குது. எங்கள் ஆன்ட்டிக்கு வந்துட்டு நாங்கள் அதுதான் கொடுத்துருந்தோம். ஸோ யார் வேணால் போய் ப்ளே பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் ஏற்ற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம டே 1 ஏலகிரி ட்ரிப் வந்து சூப்பராக போயிடுச்சு. அதாவது பெருசாக அட்வென்ச்சர் அப்படி ஏதோ ஹில் பாயிண்ட்டு அந்தமாரி எதுவுமே இல்லை. பட்டு நீட்டாக ஒரு கை குழந்தைய வச்சுட்டு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஏலகிரி வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் தான். ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ போனப்போ நாங்கள் வந்து ரொம்ப பெருசாக மிஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் ஃபயரை வந்து மிஸ் பண்ணிட்டோம். பட் இது வந்து அவங்களே ரெசார்ட்டில் எங்களுக்கு போட்டு தராங்க. ஓகே, வாங்க நம்ம இந்த கேம்ப் ஃபயரை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நம்ம டே 1 ட்ரிப்பை முடிப்போம். நாளைக்கு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். நைட்டு ஏலகிரியில் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து ரொம்பவே இதமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே போக போக நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் போட்டு அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு ரொம்ப சூப்பராக அந்த கேம்ப் ஃபயர் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ரெசார்ட்டில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தானே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் பக்கா ஹோம்மேட் ஃபுட் தான். இட்லி தோசை அதுவும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அவங்களே கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டே 2ல் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த லேக் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் கேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதான் நம்ம இங்கே வந்தோம்.
பார்த்தாலே தெரியும் இந்த வாட்டர் பபிள் ரன்னர், அப்புறம் வந்து ஜீப் ஓட்டுறது, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டுறதும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே கால் வச்சு அப்படியே போனோம், மேலே ரோப் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து இதில் பிடிச்சதே இந்த இது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைனும் இருக்குது, பாட்டில் ஷூட்டரும் இருக்குது, ஆர்ச்சரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுறதுக்கான கொஞ்சம் இதுவும் இருக்குது. நாங்கள் 2 கேமுக்கு டிக்கெட் வாங்கினோம், ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேம் தான் விளையாட போகிறோம். இது ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் போவோ சேனல்லாம் பார்த்துருப்போமே, தக்கேஷிஸ் கேஸ்டில், அந்த மாதிரி கேம் தான். அந்த லெவலுக்கு டஃப்லாம் கிடையாது. இதில் மோஸ்ட்லி சின்ன பசங்க கூட ஏறி விளாட்னாங்க. சின்ன பசங்கன்னா ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க கூட ஏறி விளாட்னாங்க. பட் இருந்தாலும் கீழேருந்து பார்க்கும்போது என்னமோ ரொம்ப சிம்பிளாக தான் தெரிஞ்சிச்சு. அங்கே போய் இது விளாடும்போது தான் ரொம்ப உள்ளுக்குள்ளே பயமாக இருந்துச்சு. இவ பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டா. சேஃப்டி பெல்ட்ஸ்லாம் போட்டிருந்தனால ஒன்றும் ஆகலை. அண்ட் சேஃப்டி கார்ட்ஸ் கூட நம்மளை தான் மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க. எதுனா டக்குனா ஆச்சுன்னா கூட அவங்க உடனே வந்துடுவாங்க. அவங்க தான் வந்து தூக்கி விட்டாங்க. பட் இருந்தாலும் கையில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களே மேலே பிடிச்சி தூக்கி எப்படியோ கூட்டு வந்துட்டாங்க. நான் வந்து நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நம்ம வந்து கயிறு இல்லாமல் நம்ம வந்து போய் பார்க்கலான்னு. ஸோ வந்து நான் வந்து அந்த ரோப் மாட்டில் நான் வந்து சும்மா தான் அப்படியே போனேன். இப்போ கொஞ்சம் பயமுத்துனாங்க, கீழே விழுந்தால் நாங்களாம் பொறுப்பு இல்லைன்னுலாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இது போயிட்டேன். ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இந்த ஏலகிரியில் கொடுத்தது இந்த ஒரு இது தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நம்ம விளாட்ன கேம் பார்த்திங்கன்னா வாட்டர் சார்பால் தான். இதுதான் நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி மொத்தம் உள்ளே போயிட்டோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா விளாட்னவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பெருசாக ஏஜ் லிமிட்லாம் எதுவும் இருக்காது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் விளாட்லாம். லஞ்சு சாப்பிட்டு அப்படியே இந்த நேச்சர் பார்க் வந்தோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லேக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க்கிங் வந்து 20 ரூபா. ஆனால் வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்கறதுக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான். அப்படி தான் இருக்குது அந்த வடிவேல் காமெண்ட்டில் வர மாரி. இந்த நேச்சர் பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் குரங்கு மட்டும் இருக்கும். ஸோ உங்கள் செல்ஃபோன், உங்கள் திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. பார்க் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டெயின், வியூவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் வாட்டரும் க்ளீனாக இருந்துச்சு. அப்படியே உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு செம்ம பிளேஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். சம்மரில் வந்திருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். வின்டர்னால தண்ணி கிட்ட கூட போக முடியல. அதனால நான் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே நின்றுக்கிட்டேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரி ட்ரிப் வந்து முடிஞ்சிச்சு. மார்னிங் ஒரு 12 மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம் நேற்று. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock கிட்ட வந்து நம்ம வந்து முடிக்கிறோம். ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த சுற்றி பார்க்குறது வந்து அப்படி ஏதோ பெருசாக இல்லை. ஸோ வந்து இதுவே நாங்கள் கொஞ்சம் ரொம்ப ஃபேமிலியோடு வந்ததுனால அப்படி சுற்றி தான் நமக்கு இந்த டைம் ஆயிருக்கு. இதுவே நானும் என் ஒய்ஃபும் அந்தமாரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி வந்திருந்தா கூட ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ டே கூட தாண்டி இருக்காது. நீங்கள் இந்த பெருசாக அந்த அட்வென்ச்சர்லாம் இல்லாமல் வெறும் அந்த 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 சில்னஸை ஃபீல் பண்ணோம், ஹில் பாயிண்ட்டை
ஃபீல் பண்ணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஏலகிரி வரலாம். இல்லை நீங்கள் ஃபேமிலியோட கை குழந்தை அப்படி வச்சுருந்தா கூட நீங்கள் வரலாம். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு நல்ல பிளேஸ் தான். பட் நீங்கள் அட்வென்ச்சராக வரணும், இல்லை நிறைய நம்ம இடத்த சுற்றி பார்க்கணும், நிறைய கேம்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படிலாம் வந்துன்னா வெறும் இந்த நம்ம ஊரில் தீம் பார்க்க இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேம்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. பட் அதுவும் ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5 கிட்ட ஆகும், ஒரு 5 hours கிட்ட ஆகும். போகிற வெள்ள ஒரே ஒரு ஹில் பாயிண்ட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய்.